ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நான் லீனியர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸில் லீனியர் டைப் பற்றி பார்த்துருந்தோம். லீனியரில் 4 டைப்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4க்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு இருந்தால் தான் அது லீனியர். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் அபோவ் அப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அதெல்லாம் நான் லீனியர். ஏற்கனவே லீனியருக்கும் நான் லீனியருக்கும் டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த யூனிட்டை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு சம்மெல்லாம் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம டைரெக்டாக சம்முக்கு போகலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். யூனிட் 1 பற்றி நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் லீனியர், நான் லீனியர் இன்னும் நிறைய டிஃபரன்சஸ் போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? பாருங்க, இப்போ நான் லீனியர் டைப்ல ஒண்ணுமே இல்லை, சேம் அதே மாதிரி தான். இதுல எப்படி இருக்கும் டைப்னா எஃப் எக்ஸ் எம் இஜெட் கே பி கமா ஒய் என் இஜெட் கே கியூ, ஓகேவா, ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மெட்ல இருந்தால் அது நான் லீனியர் டைப். இப்போ பாருங்க, இதுல என்ன கண்டிஷன்னா அதே மாதிரி தான். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1 மைனஸ் எம் எழுதணும். ஒய் கேபிட்டல் ஒய்னா ஒய் 1 மைனஸ் என், கேபிட்டல் இஜெட்னா இஜெட் கே பிளஸ் 1. இதான் கண்டிஷன். இதை வச்சுதான் சம் நம்மளால செய்ய முடியும். அப்புறம் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு டோ இஜெட் டிவைடட் பை டோ எக்ஸ், கேபிட்டல் இஜெட் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டோ கேபிட்டல் இஜெட் டிவைடட் பை டோ ஸ்மால் இஜெட் டாட் dou small z divided by dou x small x, dou small z divided by dou x na small p, ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். டாட் dou small x divided by dou capital x, ஓகேவா? இதுதான் கேபிட்டல் p குள்ள இது, ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம p கண்டுபிடிப்போம். சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் q is equal to dou capital Z divided by dou capital Y is equal to dou capital Z divided by dou Z dot dou small z divided by dou small y அப்படின்னா என்னது? Q, small q. இது small p, இது small q. அதுக்கடுத்து dou small y divided by dou capital Y, ஓகேவா? இதுதான் capital Q குள்ள எக்ஸ்பிளனேஷன், ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. கேபிட்டல் கியூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் பி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதில் இது பின்னு எழுதிடலாம். இதுக்கு பதில் இதுக்கு நம்ம கியூன்னு எழுதிடலாம். இதுதான் ஃபார்மெட். இப்படி இருந்தால் தான் அது நான் லீனியர், ஓகேவா? இப்போ டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். சால்வ் பி பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம் வந்தாலே நம்ம நான் லீனியர் டைப்னு ஈஸியாக சொல்லிடுவோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம எழுதணும், ஓகேவா? இப்போ பாருங்க, p பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். இந்த சைடு ஒரு டேர்ம் 0 அல்லது 1 வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? 0 வரணும் அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ வர்ற மாதிரி இந்த டேர்ம் ஃபுல்லா அந்த சைடு போயிடணும், ஓகேவா? ஒரு நம்பர் வரணும். அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம் பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயரை வச்சு இந்த சைடு இன்ட்டு பண்ணிடணும். இன்ட்டு பண்ணிட்டா இங்க ஒரு நம்பர் கிடைச்சிருமா? இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பி, இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது இந்த சைடு வரும்போது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது அந்த சைடு கொண்டு போகும்போது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 எழுதிடலாமா? ஸோ என்ன எழுதிட்டேன், இங்கிட்டு வந்தோன்னே எக்ஸ் மைனஸ் 2, இது அங்கிட்டு வரும்போது 1 பை இஜெட் ஸ்கொயர் வரும். அது எப்படி எழுதிடலாம்? இஜெட் மைனஸ் 2 எழுதிடலாமா? பி பிளஸ் அடுத்து இங்கிட்டு பாருங்க, இதுல ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இஜெட் ஸ்கொயர் அங்க கொண்டு போகும்போது இஜெட் மைனஸ் 2 வரும். இந்த கியூ அப்படி வரும். இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது அந்த சைடு போகும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு டாட், இந்த எக்ஸ் ஸ்கொயர் போகும்போது எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த வேல்யூ வில் பி 0, எக்ஸ் ஆஃப் 0. ஸோ இந்த டேர்ம் கிடையாது. ஸோ அப்ப என்ன வரும்? ஒய் ஸ்கொயர், இது இஜெட் ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது இஜெட் மைனஸ் 2, இந்த கியூ ஈக்குவல் டு இந்த சைடு என்னது 1, ஓகேவா? இதை எழுதிருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஜெட் மைனஸ் 2 பி பிளஸ் இது எப்படி எழுதிடலாம்? எக்ஸ் மைனஸ் 2 டாட் எக்ஸ் ஸ்கொயர் இப்படிதான் வருமா? எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது எக்ஸ் மைனஸ் 2 வருமா? எக்ஸ் மைனஸ் 2 டாட் எக்ஸ் ஸ்கொயர் டாட் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் கியூ, ஒய் ஸ்கொயர் கியூ அப்படியே வரும். இந்த இஜெட் ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது இஜெட் மைனஸ் 2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஓகே? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும்.
அப்போ என்ன டேர்ம் கிடைக்கும் y ஸ்கொயர்ட் z மைனஸ் 2 கியூப் அதான் எழுதியிருக்கேன் y ஸ்கொயர்ட் z மைனஸ் 2 கியூப் ஓகேவா அந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும் புரிஞ்சுதா இது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது அங்கிட்டு கொண்டு போறனால x மைனஸ் 2 மாறுது புரியுதா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடலாம் இது வந்து நமக்கு ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு x of m z of k p plus yn z of k q ஓகே இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பாருங்க இதுல இருந்து நம்ம என்ன எழுதிரலாம் x minus 2 அப்படிங்கிறது வந்து m ங்கிறது m வேல்யூ x of m so m equal to minus 2 k ங்கிறது இந்த இருக்கு மேல உள்ள டேர்ம் minus 2 n equal to இந்த இருக்கு y க்கு மேல உள்ள டேர்ம் தான் n டேர்ம் so n equal to 2 எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த கண்டிஷன்ஸ்ல x y z கண்டுபிடிப்போம் எங்க இருக்கு கண்டிஷன் இந்த இருக்கு x y z இத வச்சு கண்டுபிடிக்க போறோம் x equal to x of 1 minus m அது எப்படி கண்டுபிடிக்கணும் x 1 minus m ஓட வேல்யூ என்னது minus 2 minus வந்து இந்த ஃபார்முலால உள்ள minus 2 னா x of 3 அதுக்கு y 1 minus n னா y is equal to 1 minus இது 2 n வேல்யூ வந்து 2 so minus 1 z னா z k plus 1 is equal to z minus 2 plus 1 so வந்து z minus 1 ஓகேவா அவ்வளவுதான் x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு so capital X equal to x3 capital Y is equal to y minus 1 capital Z is equal to z minus 1 okay கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன எழுத போறோம் dou x dou இதில இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் capital X வச்சு dou capital X divided by dou x கண்டுபிடிச்சிரலாமா அப்ப வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் இது எப்படி இருக்கு x cube இருக்கு அத நம்ம எப்படி எழுதுவோம் என்ன ஃபார்மட்ல இருக்கு x of n ஃபார்மட்ல இருக்கு அது எப்படி எழுதுவோம் n x n minus 1 so என்ன வரும் இந்த டேர்ம் வந்து 3 so 3x 3 minus 1 னா 3x ஸ்கொயர் so ஆன்சர் வந்து 3x ஸ்கொயர் அதுக்கு அடுத்து y வந்து y minus 1 dou y by dou y capital Y divided by small y அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்க -1 இருக்கு so -1 இந்த -1 முன்னாடி வரும் -1 இந்த இருக்குல n க்கு பதிலா இங்க -1 y of இங்க வந்து x இருக்கனால x y இருக்கனால y n க்கு பதிலா -1 இதுல உள்ள -1 ஓகேவா so -1 இங்க -1 -2 -1 y of -2 y -1 னா -1 y of -2 so இந்த ஆன்சர் கிடைக்குமா z is equal to z -1 dou capital Z divided by dou z is equal to அதே தான் இங்க z தான் போட போறோம் அதே வேல்யூ தான் y z -1 னா same format -1 z -1 is equal to -1 z -2 so அதே ஆன்சர் தான் கிடைக்கும் so அந்த ஆன்சர் அவ்வளவுதான் x y z கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து இதுல வந்து dou x அப்புறம் என்னதுல அப்ளை பண்ணுவோம் பாருங்க இந்த இதுல அப்ளை பண்ண போறோம் கேபிடல் P கேபிடல் Q கண்டுபிடிக்க போறோம் இங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் dou capital X divided by dou small x dou capital Y divided by dou small y dou capital Z divided by dou z small z so இதுல வந்து அப்ளை பண்ணி PQ கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பாருங்க P வந்து என்னது dou capital Z divided by dou capital X equal to இதான் ஃபார்மட் so வந்து dou capital Z divided by dou capital small z னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -1 z -2 so அதே எழுதியாச்சு இதுக்கு பதிலா நான் என்ன சொன்னேன் p ன்னு போடணும் small p so எழுதியாச்சு dou x divided by dou capital x நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் dou x capital X divided by small x தான் கண்டுபிடிச்சிருந்தோம் புரியுதா அதாவது dou capital X divided by dou small x கண்டுபிடிச்சிருந்தோம் ஆனா நமக்கு தேவை என்னது dou small x divided by dou capital X so நம்ம வந்த ஆன்சர் அப்படி தலைகீழ எழுத போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 3x ஸ்கொயர் அத வந்து அப்படி தலைகீழ எழுத போறோம் அவ்வளவுதான் ஓகே இப்போ எப்படி எழுதுறோம் டாட் 1/3 x minus 2 ஓகேவா 3x ஸ்கொயர் தலைகீழ எழுதுனா 1/3 x ஸ்கொயர்ங்கிறது 1/x ஸ்கொயர்னு வரும் சோ 1/3 இந்த x ஸ்கொயர் மேல கொண்டு போய்ட்டோம்னா x -2 ஓகேவா அத தான் இங்க எழுதி இருக்கேன் 1/3 x -2 புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 1/3 இதை இன்ட் பண்ணிட்டா -1/3 x -2 z -2 p இதான் வந்து கேபிட்டல் P யோட ஆன்சர் அடுத்து கேபிட்டல் Q கேபிட்டல் Q எப்படி கண்டுபிடிப்போம் dou z divided by dou y அதே ஃபார்மட் தான் இதுல வந்து ஆன்சர் தெரியும் -1 z -2 இதுக்கு பதிலா வந்து நம்ம ஸ்மால் q போடுவோம் dou y divided by dou capital Y இல்ல நமக்கு dou capital Y divided by
டோ ஸ்மால் ஒய்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 y -2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே தலைகீழ எழுதணும். எப்படி எழுத போறோம்னு பாருங்க. 1 டிவைடட் பை -y -2. புரியுதா உங்களுக்கு? இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 டிவைடட் பை இந்த y -2 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த y -2 மேலே போகும்போது என்ன ஆகும், y +2 ஆகும். இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? இப்போ இந்த மைனஸ் டேர்ம், அதாவது இது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்று போட்டாலும் ஒன்று தான், ஒன்று போடாட்டினாலும் ஒன்று தான். 1/1 தான். ஓகேவா? தலைகீழ எழுதினாலும் தலைகீழ எழுதாட்டினாலும் இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த ஒய் மட்டும்தான் மாறும். y -2 அப்படிங்கிறது இது மேலே வரும்போது y +2 ஆயிரும். அப்போ இங்கே உள்ள மைனஸ் சேர்ந்துக்கிடும். ஸோ -y2 ஆயிரும். ஓகேவா? -y2 இதான் வந்து ஆன்சர். ஸோ இதை வந்து இங்கே எழுதிட போகிறேன், -y2. புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம், இங்கே உள்ள மைனஸும் இங்கே உள்ள மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். y2 z -2 q. ஓகேவா? இதான் வந்து கேபிட்டல் Qவோட ஆன்சர். இப்போ பாருங்க, சப்ஸ்டியூட் p and q வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல p and q, கேபிட்டல் p and q வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x squared z -2 p plus y squared z -2 q is equal to 1. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம வந்து நான் லீனியர் ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் p வேல்யூவையும் q வேல்யூவையும். இது என்னது, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க கேபிட்டல் P. இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, 3 -1/3. ஸோ இதுல எழுதும் போது இந்த சைடு, அதாவது இந்த சைடு இருந்து இங்கிட்டு கொண்டு வரும்போது -1/3 தான் இருக்கும். ஓகேவா? இந்த 3 அங்கிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து -1/3 இருக்கு. 3 எங்கிட்டு கொண்டு வந்தோம்னா வெறும் 3 ஆயிரும். இங்க போகும்போது தலைகீழ போகும். இந்த சைடு வரும்போது -3 தான் இருக்கும். ஓகேவா? -3. இது என்ன வேல்யூ, கேபிட்டல் P பிளஸ் இந்த வேல்யூ என்ன வேல்யூ, Q, கேபிட்டல் Q. ஸோ நம்ம எழுதிடலாம் -3p + q = 1. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபைனல் கான்செப்ட். ஓகேவா? இதை பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இது என்ன ஃபார்மேட். லீனியர்ல நம்ம கண்டுபிடிச்சோம்ல, டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 என்ன ஃபார்மேட்னு கண்டுபிடிக்கணும். இதுல என்ன இருக்கு, P and Q இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட், டைப் 1 ஃபார்மேட். அப்ப என்ன எழுத போறோம், ஸோ FP, Q = 0. இது வந்து டைப் 1 ஃபார்மேட். ஸோ டைப் 1ல நம்ம என்ன பண்ணோம் ஸ்டெப்ஸ், அதே ஸ்டெப்ஸை வந்து இதுல ரிப்பீட் பண்ணும். லீனியர்ல என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து இதுல பண்ண போறோம். என்ன பண்ணுவோம், z = இது வந்து கண்டிஷன்ஸ், a கேபிட்டல் X பிளஸ் b கேபிட்டல் Y பிளஸ் c. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது என்ன எழுத போறோம், -3p + q = 1. p க்கு பதிலா நம்ம a போடுவோம், q க்கு பதிலா வந்து p போடுவோம், ஸ்மால் p போடுவோம். இதுல வந்து -3, p க்கு பதிலா a பிளஸ் q க்கு பதிலா p = 1. இப்ப b வேல்யூ கண்டுபிடிப்போம், b = 1. இது அங்கிட்டு போகும்போது +3a ஆயிரும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் b வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த b ஓட வேல்யூவை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட், இந்த b எடுத்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். z = ax + 1 + 3a, அப்புறம் வந்து y + c. ஓகேவா? அவ்வளவுதான். the complete solution is, இப்போ என்ன பண்ண போறோம் ஃபைனலா, z இன்வர்ஸ். ஓகேவா? x = x3, y = y -1, z = z -1. இது எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. இப்போ z இன்வர்ஸ் பண்ண போகும்போது a, இது வந்து x, கேபிட்டல் X ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா நம்ம, x(3) + 1/3a, கேபிட்டல் Y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y இன்வர்ஸ் 1/y + c. அவ்வளவுதான், அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. கேபிட்டல் X என்னது, x3, கேபிட்டல் Y வந்து y -1, zங்கிறது z இன்வர்ஸ். ஸோ இதை கொண்டு அதில் அப்ளை பண்ணுறோம் ஃபைனல் ஆன்சரில். z இன்வர்ஸ் a x3 ஸ்மால் x3 + 1 + 3a, கேபிட்டல் Yக்கு பதிலாக 1/y + c. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி கேட்டால் இந்த ஸ்டெப்பில் பண்ணிடலாம். இது வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து சேமாக கொடுத்துருக்காங்க. m and n வேல்யூ வந்து சேமாக இருக்குது. இது வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் கேட்பாங்க நான் லீனியரில். அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் m = n, இந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்மோட வேல்யூ வந்து -2ன்னு வந்திருக்கு, என்னோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கு. -2 இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ வேல்யூ வந்து ஈக்குவல் கிடையாது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணும். அப்படி இல்லை, வேல்யூ வந்து ஈக்குவலா, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டேர்மே ஈக்குவலா 1 1 2 2 3 3 இந்த மாதிரி ஒரே டேர்ம் மாதிரி இருந்தால்
அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சம் மூலமாக போயிடலாம். xp + yq = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்? எக்ஸ் ஆஃப் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கணும். எக்ஸ் ஆஃப் எம், எக்ஸில் இதில் என்ன டேர்ம் இருக்குது? 1. பியில் என்ன டேர்ம் இருக்குது? ஜெட்டில் என்ன டேர்ம் இருக்குது? இஜெட் ஒன்றுமே இல்லை. ஸோ இஜெட் ஆஃப் 0. பி அப்படி எழுதிக்கோங்க, காமா. ஒய் 1. ஓகேவா? பி 1 தான், கியூ 1 தான், எல்லாமே 1 தான். ஒய் 1. இஜெட்டுக்கு என்ன இருக்குது? இஜெட் ஆஃப் 0 = இது வந்து கியூ = 1. ஓகேவா? இவ்வளோதான். எம் = n. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ சேம் தான். ஓகேவா? 1 1. ஏன்னா எக்ஸ் ஆஃப் பவர் 1, ஒய் ஆஃப் 1. ஸோ எம் = 1 = 1. ஸோ 1 = 1 இருக்கு. கே வேல்யூ 0 இருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். எக்ஸ் = log x அப்படின்னு போடணும். log x = டோ கேபிட்டல் எக்ஸ் டோ ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஓகேவா? அப்போ இது வந்து log x எப்படி எழுத முடியும்? 1/x. ஓகேவா? இது வந்து log xன்னு எழுதுறோம். இதே இது வந்து y = log y வந்து 1/yன்னு எழுதியாச்சு. இஜெட் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ வந்து அதாவது லாக்னு எழுத முடியாது, வெறும் இஜெட் எழுதணும். ஓகேவா? ஒண்ணுமே இல்லைன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது, வெறும் இஜெட் ஒரு டேர்ம், இஜெட் டேர்ம் கன்சிடர் பண்ணணும். ஸோ வந்து டோ இஜெட் / ஸ்மால் இஜெட். ஓகேவா? டோ ஸ்மால் இஜெட் = 1. ஓகேவா? இதுல 1 வரும், மித்ததெல்லாம் வந்து 1/x 1/y. ஓகேவா? இங்க கொடுக்குற டேமை பொறுத்து இங்க வந்து வேரி ஆகும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இப்ப என்னதான் வேரியேஷன் இதுல இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா இருக்கும். டோ இஜெட் / டோ எக்ஸ் பிளஸ் டோ இஜெட் / டோ ஒய் = 1. இந்த இருக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு பதிலாக நீங்க என்ன எழுதலாம்? டோ இஜெட் எக்ஸ், கியூக்கு பதிலாக டோ இஜெட் ஒய்ன்னு எழுதிடலாம். ஓகேவா? டோ இஜெட் எக்ஸ் டோ இஜெட் ஒய் = 1ன்னு எழுதிடலாம். அதே இது வந்து இங்கே ஸ்கொயர்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தா இங்கே ஹோல் ஸ்கொயர்டு. சரியா? ஸ்கியூப்னா ஸ்கியூப்பு, 4னா 4, 5னா 5, 6னா 6. அவ்வளோதான். மற்றபடி மெயினா இது மட்டும் தான் வரும். மேக்ஸிமம் இதே ஃபார்மேட் தான் வரும். ஓகேவா? xp + yq இந்த ஃபார்மேட். ஓகேவா? p and q x y பக்கத்துல இருந்தால் m and n வேல்யூ ஈக்குவலா இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். இப்படிதான் நம்ம எழுதுவோம். எழுதும்போது ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயர், ஸ்கியூப் இருந்தா ஸ்கியூப். இங்க 1 இருக்கனால நான் 1 போட்டிருக்கேன். ஸோ 1 போட்டாலும் 1 தான், போராட்டினாலும் தான். டோ இஜெட் / டோ எக்ஸ் + டோ இஜெட் / டோ ஒய் = 1. அப்ப நம்ம எழுதிடலாம். இது என்னது எழுதிடலாம்? p + q, கேபிட்டல் p + q = 1. அவ்வளவுதான். வந்துருச்சா? இதுக்கப்புறம் நம்ம இது என்ன டைப்னு பார்க்கணும். இதுவும் டைப் 1 தான். ஸோ நம்ம வந்து வழக்கம் போல இதுல பண்ண ப்ராசஸ் இஜெட் = ax + by + c. ஸோ பிக்கு பதிலாக a போடணும், கியூக்கு பதிலாக b போடுவோம், போட்டு அப்ளை பண்ணுவோம். இதுக்கு என்ன எழுதுவோம்? a + b = 1ன்னு எழுதுவோம். அப்போ b வேல்யூ கண்டுபிடிப்போம். b = 1 - a. இந்த வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 1 - ay + c = a. இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே log x log yன்னு போடணும். log x 1 - இது log y + c. அவ்வளோதான். ஓகேவா? ஃபைனலா இதுல வந்து இஜெட் = 1. அதோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இஜெட் = a log x + 1 - log y + 1. அவ்வளவுதான். இது வந்து ஒரு கம்ப்ளீட் இன்டெகிரல் முடிஞ்சிச்சு. இங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒண்ணுமே இல்லை. அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். b டோ இஜெட் / டோ எக்ஸ்னா என்னது? டோ எக்ஸ் / டோ எக்ஸ். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து p போட்டுக்கிடுவோம். இது வந்து 1/x. ஓகேவா? இஜெட் / டோ எக்ஸ்னா 1/x. இதுக்கு பதிலாக நம்ம வந்து p ஃபார்மேட். அங்க உள்ளதே தான். x டாட் b = b. x ஆஃப் p வந்தா p மெயினா, x q ஆஃப் y வந்தா கேபிட்டல் q. இவ்வளவுதான். இந்த சம்ல வந்து x ஆஃப் p q ஆஃப் y தான் வரும். ஸோ கேபிட்டல் p கேபிட்டல் q போடுவோம். கேபிட்டல் pனா இந்த ஃபார்மேட், கேபிட்டல் qனா இது. இங்க வந்து 1 போட்டிருக்கனால 1, ஸ்கொயர்டு வந்தா ஸ்கொயர்டு, ஸ்கியூப் வந்தா ஸ்கியூப். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மெயினா இது வந்துடும். இது வந்த பிறவே நீங்க டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். டைப் 1 டைப் 2 பார்த்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் தான். ஓகேவா? ஈஸியா நம்ம கண்டிஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச அளவு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.